இந்த வார்த்தைகளை சிந்தித்து பார்க்க ஒரு கணம் நம் இதயங்களை அமைதிப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, புனித பவுல் திமோத்தேயுவிடம் சொல்வது போல, விசுவாசம் என்பது ஒரு விலைமதிப்பற்ற சொத்து. உங்கள் முன்னோர்கள், பெற்றோர் வழியாக உங்கள் இதயத்தில் ஏற்றப்பட்ட அந்த நம்பிக்கையின் சுடரை இன்று ஒரு முறை நன்றியோடு நினைத்து பாருங்கள். பல நேரங்களில் நம் வாழ்க்கை சூழல்கள் அந்த சுடரை அணைக்க முயலலாம், நாம் சோர்வடையலாம். ஆனால் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தை வழங்கவில்லை என்பதை ஆழமாக நம்புங்கள். அச்சம் உங்களை ஆட்கொள்ளும் போதெல்லாம் உங்களுக்குள் இருக்கும் அந்த தெய்வீக அருட்கொடையை தூண்டி எழுப்புங்கள். கிறிஸ்து வழங்கிய வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் உங்கள் பலவீனங்களை மாற்றும் ஆற்றல் கொண்டவை. துன்பங்களைக் கண்டு தயங்காதீர்கள், ஏனெனில் நீங்கள் தனியாக இல்லை, கடவுளின் வல்லமை உங்களோடு இருக்கிறது. இன்று ஒரு சிறிய செயலை செய்வோம். உங்கள் மனதில் இருக்கும் ஏதோ ஒரு பயத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு, ஆண்டவரே, நீர் எனக்கு வழங்கிய வல்லமையால் நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன் என்று உறுதி கூறுங்கள். ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் நீர் ஊற்றியுள்ள நம்பிக்கையின் நெருப்பு என்றும் அணையாமல் இருக்க செய்யும். சவால்களைக் கண்டு அஞ்சாமல் உம்முடைய அன்பிற்கும் உண்மைக்கும் துணிவுடன் சான்று பகர எங்களுக்கு தேவையான அருளை தாரும். ஆமேன். இந்த ஜெபம் உங்களை தொட்டிருந்தால் தினமும் எங்களுடன் ஜெபிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக.